ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஸ்கூல் காலேஜஸ்லலாம் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் கொடுப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஆல்பம் ஒர்க்கு. இந்த ஆல்பம் ஒர்க்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன டெமோ காட்டுறேன். நான் பண்ணி வச்சது அதை ஒரு மாடலுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள். இது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய திங்ஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இது கிளிட்டர்ஸ் பேப்பர், அது ஜமிக்கி, அது ஸ்டோன்ஸ். இது எல்லாமே நம்ம வேஸ்ட் திங்ஸை வச்சு கூட பண்ணலாம். வேஸ்ட்டாக காசு கூட செலவழிக்க வேண்டாம். வேஸ்ட் திங்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். இது என்னோடய டிபார்ட்மெண்ட் நேம். கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் இப்படி பண்ணியிருக்கேன். இதில் என்னோடய நேம் இருக்குது. ஒவ்வொரு பெட்டல்லையும் ஒவ்வொரு லெட்டர் இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெல்கம்னு எழுதியிருக்கேன். இது வந்து காலிகிராஃபி லெட்டர். அந்த மாடல் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை எழுதியிருக்கேன். இது உள்ள நான் என்ன டாபிக் எழுதியிருக்கேனோ அதுக்கு ஒரு மாடல் டெமோ மாதிரி ஒரு பிக் ஊட்டியிருக்கேன். நான் பீரியாடிக் டேபிள் டாபிக் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எழுதியிருக்கேன். இந்த பீரியாடிக் டேபிளை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லி மெண்டலி பிக் ஊட்டியிருக்கேன். நான் ஊட்டியிருக்கிறது எல்லாமே ரா மெட்டல்ஸ். இங்கே நோட்ஸ் மாதிரி ஷார்ட்டாக நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். ஃபுல்லாக பேராவாக எழுதாமல் இப்படி ஷார்ட்டாக நோட்ஸாக எழுதி வச்சுக்கிட்டோன்னா பார்க்க அழகாக இருக்கும். ரொம்ப பேராவாக எழுதியிருந்தோன்னா நல்லா இருக்காது பார்க்க. ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் சேர்த்து எழுதலாம். ஒரே பேராவாக இருந்துச்சுன்னா பார்க்க அவ்வளோவா நல்லா இருக்காது. இது எக்ஸாமுக்கு முன்னாடி கூட ஒரு டைம் ரீட் பண்ணி விட்டு போனால் போதும். இது அனதர் ஆல்பம்.
இது பார்க்க அழகாக இருக்குன்னு ஒரு கிராஃப்ட் மாதிரி பண்ணி ஒரு புக் மாதிரி ஒட்டியிருக்கேன். இது நல்லா இருக்குன்னு சார் நல்லா நிறைய கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. நான் என்ன டாபிக் எடுத்திருந்தேன் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டேட்ஸில் வியர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் அந்த டாபிக் தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ட்ரெஸ் பிக் ஒரு கிராஃப்ட் மாதிரி பண்ணி ஓட்டியிருக்கேன். பேப்பர் ஃபோல்டிங் இது. ஸ்டேட்ஸோட நேம். இது சார்ட்டில் தான் பண்ணியிருந்தேன், நான் தான் பண்ணேன். இது ஓரத்தில் அப்படி கட் பண்ணி விட்டுட்டு நடுவில் பஞ்சிங் மிஷின் வச்சு பஞ்சிங் பண்ணி விட்டுருந்தேன். ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேயும் அவங்களுடைய கல்ச்சர் ட்ரெஸ் என்ன அப்படின்னு நான் இந்த ஆல்பம் பண்ணியிருந்தேன். இந்த ஆல்பம் நான் கடையில் தான் வாங்கியிருந்தேன். சார்ட் ஆல்பம் நம்ம கையில் கூட பண்ணிக்கலாம். நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10 சார்ட் வாங்கிட்டால் போதும். ஒரு 10 சார்ட் 5 கூட போதும். அதை கட் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்போ டிசைன்லையோ எப்படி வேணாலும் கட் பண்ணி நம்ம சார்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த நோட்ஸை நம்ம படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்குமே நமக்கு யூஸ் ஆகும். யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்குமே நமக்கு இது யூஸ் ஆகும். இது நம்ம தமிழ்நாடோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபிஷ் டேங்க் மாதிரி பண்ணியிருக்கேன். அதில் தேங்க்யூன்னு எழுதியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.